यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி தேதி ஏப்ரல் 23, 1977। बाप द्वारा प्राप्त सर्व गजानों को बढ़ाने का आधार है மகாதானி பன்னா. பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களையும் அதிகப்படுத்துவதற்கான ஆதாரம் மகாதானியாக ஆவது। सदा सर्व गजानों से संपन्न व्यर्थ को समर्थ बनाने वाले सदा प्राप्ति स्वरूप हर सेकेंड और हर संकल्प में पदमापदम पति बनने वाले ऐसे आकूट गजाने के अधिकारी आत्माओं प्रति बाबा बोले। सदा अनेक गजाना कलाலும் நிரம்பிய வீணானதை சக்திசாலியாக மாற்றம் செய்யக்கூடிய சதா பிராப்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பதமாபதம் பதியாக ஆகக்கூடிய அந்த மாதிரி குறையாத கஜானாக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக தந்தை கூறுகின்றார்। बाप दादा सभी बच्चों को सब गजानों से संपन्न स्वरूप में देख रहे हैं। बाप दादा அனைத்து குழந்தைகளையும் அனைத்து கஜானாக்களாலும் நிரம்ப பெற்ற ஸ்வரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார்। एक ही सर्व अधिकार देने वाला, एक ही समय सभी को समान अधिकार देते हैं। அனைத்து அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஒருவர் தான்। அந்த ஒருவர் ஒரே சமயத்தில் அனைவருக்கும் சமமாக அதிகாரத்தை கொடுக்கின்றார்। अलग अलग नहीं देते हैं, किसको गुप्त विशेष गजाना अलग नहीं देते हैं। யாருக்காவது குப்தமாக விசேஷமான கஜானாவை தனியாலாம் பாபா கொடுக்கறது கிடையாது, எல்லாருக்கும் சமமாக தான் ஒரே நேரத்தில் தான் கொடுக்குறாரு। लेकिन रिजल्ट में नंबरवार ही बनते हैं, ஆனால் ரிசல்ட்டில் வரிசை கிரமமாக தான் ஆகுறாங்க। सर्व गजानों से अधिकार होते भी देने वाला सागर और संपन्न होते हुए भी नंबर क्यों बनते हैं। அனைத்து கஜானாக்களுக்கும் அதிகாரியாக இருந்தும் கூட கொடுக்கக்கூடியவர் கடலாக இருக்காரு। அனைத்திலும் நிறைந்தவராக இருந்தும் கூட வரிசை கிரமமாக ஏன் ஆகிறீர்கள்? क्या कारण बनता है? அதற்கான காரணம் என்ன? समाने की शक्ति अपनी परसेंटेज में है। பாபா சொல்கிறாரு, தனக்குள்ள நிறைத்து கொள்ளக்கூடிய சக்தி அவரவர்களுக்கு சதவிகிதத்தில் தான் இருக்கு। इस कारण सभी 100% नहीं बन पाते हैं, இதனால அவங்களால 100% ஆக முடியறதில்லை। अर्थात सर्व बाप समान नहीं बन सकते, அதாவது அனைவருமே பாபாவுக்கு சமமாக ஆக முடியறதில்லை। संकल्प सभी का है, लेकिन स्वरूप में ला नहीं सकते। பாபாவுக்கு சமமாக ஆகணும்னு எல்லாருக்குமே சங்கல்பம் இருக்குது, ஆனால் ஸ்வரூபத்தில் கொண்டு வர முடியறதில்லை। हर एक को अपनी गजाने की परसेंटेज चेक करनी चाहिए कि सभी से ज़्यादा कौन सा गजाना है, जिसको व्यर्थ करने से सर्व गजानों में भी कमी हो जाती है और वह गजाना मेजॉरिटी व्यर्थ करते हैं। ஒவ்வொருத்தருமே தன்னுடைய கஜானாவின் சதவிகிதத்தை செக் பண்ணணுன்றார்। அனைத்தை விட அதிகமான கஜானா என்ன இருக்குது,
அதை வீணாக்கிறதன் மூலமாக அனைத்து கஜானாக்களிலும் குறைவு ஏற்பட்டுடும். மேலும் அதிகபட்சமாக அந்த கஜானாவை வேஸ்ட் பண்ணுறாங்கன்றார். वो कौन सा खजाना? அது என்ன கஜானா? वही समय का खजाना. அது சமயம் என்ற கஜானா. मगर समय के खजानों को सदा स्वयं के व सर्व के कल्याण के प्रति लगाते रहो तो अन्य सर्व खजाने स्वतः ही जमा हो जाए. ஒருவேளை சமயம் என்ற இந்த கஜானாவை சதா தனக்காகவும் மேலும் அனைவரது நன்மைக்காகவும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மற்ற அனைத்து கஜானாக்களும் இயல்பாகவே சேமிப்பாயிடுன்றார். संकल्प के खजाने में मैं सदा कल्याणकारी भावना के आधार पर हर सेकेंड में अपने पद्मों की कमाई कर सकते हो. இந்த சங்கல்பம் என்ற கஜானாவில் சதா நன்மைக்கான பாவனையின் ஆதாரத்தில் ஒவ்வொரு செகண்டும் பல மடங்கு வருமானத்தை சம்பாதிக்க முடியும். सर्व शक्तियों के खजाने को कल्याण करने के कार्य में मैं लगाते रहने से महादानी बनने के आधार से एक का पद्म गुना सर्व शक्तियों का खजाना बढ़ता जाएगा. அனைத்து சக்திகள்ன்ற கஜானாவை நன்மைக்கான காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா மகாதானியாக ஆகிறீங்க இல்லையா. இதனுடைய ஆதாரத்தில் ஒன்றுக்கு பல மடங்காக அனைத்து சக்திகளின் கஜானா அதிகமாயிட்டே இருக்குன்றார். एक देना 10 पाना नहीं लेकिन एक देना पद्म पाना. ஒன்றுக்கு 10 கிடையாது, ஒன்றுக்கு பல மடங்கு கிடைக்குதுன்றார். ज्ञान का खजाना समय की पहचान के कारण अपने ही तो कब नहीं दे सकते. ஞானத்தினுடைய கஜானாவை சமயத்தை அறிந்து கொண்டிருப்பதனால இப்போ இல்லைன்னா எப்பவுமே அதை பயன்படுத்த முடியாது. अब देंगे तो भविष्य में अनेक जन्म प्राप्त होगा. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் பல பிறவிகளுக்கு உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். इस आधार पर समय के महत्व के कारण सदा विश्व सेवादारी बनने से सेवा का प्रत्यक्ष फल खुशी का खजाना अकूट बन जाता है. இதன் ஆதாரத்தில் சமயத்திற்கு மகத்துவம் இருக்கிறதுனால சதா விஸ்வ சேவாதாரியாக ஆவதன் மூலமாக சேவைக்கான பிரத்யக்ஷ பலனாக குஷி என்ற கஜானா அளவற்றதாக கிடைத்து விடுகிறது. सांसों का खजाना समय के महत्व प्रमाण एक का पद्म गुना बनने के वरदान का समय समझने से अर्थात कर्म और फल की गुह्य गति समझने से व्यर्थ श्वासों को सफल बनाने की सदा स्मृति रहने से श्रेष्ठ कर्मों का खाता व श्रेष्ठ कर्मों का सूक्ष्म संस्कार रूप में बना हुआ खजाना स्वतः ही बढ़ता जाता है. சுவாசம் என்ற கஜானா சமயத்தின் மகத்துவத்திற்கு ஏற்றாற் போல ஒன்றுக்கு பல மடங்காக ஆகக்கூடிய வரதானத்தின் சமயத்தை புரிந்து கொண்டு, அதாவது கர்மத்தின் பலனின் ஆழமான நிலையை புரிந்து கொள்வதனால வீணான சுவாசத்தை பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படின்ற நினைவின் மூலமாக உயர்ந்த கர்மத்தின் கணக்கு மேலும் உயர்ந்த கர்மத்தின் சூக்ஷ்மமான சம்ஸ்காரமாக உருவாயிருக்கும் கஜானா இயல்பாகவே நிரம்பி விடுகிறது. तो सर्व खजानों के जमा हुआ आधार समय के श्रेष्ठ खजानों को सफल करो तो सदा और सर्व सफलता मूर्त सहज बन जाएंगे. ஆக அனைத்து கஜானாக்களையும் சேமிப்பதற்கான ஆதாரம் இந்த சமயம் என்ற உயர்ந்த கஜானாவை பயனுள்ளதாக ஆக்குங்க. அனைத்திலும் வெற்றி மூர்த்தியாக சகஜமாக சதா ஆயிடுவீங்கன்றார். लेकिन करते क्या हो, ஆனால் என்ன செய்கிறீங்க? अलबेला अर्थात करने के समय करते हुए भी उस समय जानते नहीं हो कि कर रहे हैं, पीछे पश्चाताप करते हो. அலட்சியமாக இருந்துடுறீங்கன்றார். அதாவது செய்யக்கூடிய நேரத்தில் தெரிஞ்சிருக்கிறதே கிடையாது, செஞ்ச பிறகு பின்னாடி பச்சாதாபப்படுறீங்க. इस कारण डबल ट्रिबल समय एक बात में गवा देते हो. இதனால் டபுள் ட்ரிபிள் நேரத்தை ஒரு விஷயத்திலே எழுந்துடுறீங்கன்றார். एक करने का समय, दूसरा महसूस करने का समय, तीसरा पश्चाताप करने का समय, 14 फिर उसको चेक करने के बाद चेंज करने का समय.
ஒன்று செய்யக்கூடிய நேரம், ரெண்டாவது செஞ்சதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அந்த சமயம், மூணாவது பச்சாதாபப்படக்கூடிய சமயம், நாலாவது சோதனை செய்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய சமயம். तो एक छोटी सी बात में इतना समय व्यर्थ कर देते हो. ஆக ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ நேரத்தை நீங்கள் வீணாக்கிடுறீங்க. और फिर बार बार पश्चाताप करते रहने के कारण कर्मों का फल संस्कार रूप में पश्चाताप के संस्कार बन जाते हैं. பிறகு மீண்டும் மீண்டும் செஞ்ச அந்த விஷயத்தை பற்றி நினச்சி பச்சாதாபப்படுறீங்க இல்லையா, அந்த மாதிரி பச்சாதாபப்படுறதுனால கர்மத்தின் பலனாக சம்ஸ்காரம் உருவாகுது, அது பச்சாதாபப்படக்கூடிய சம்ஸ்காரமாக உருவாயிடுதுன்றார். जिसको சாதாரண பாஷா में मेरी आदत या नेचर करते हो, இந்த மாதிரி சம்ஸ்காரம் ஆகிடுது இல்லையா, அந்த சம்ஸ்காரத்தை தான் நீங்கள் சாதாரண வார்த்தைகளில் என்ன சொல்கிறீங்க, என்னுடைய பழக்கம் என்னுடைய நேச்சர்னு சொல்கிறீங்க இல்லையா. நேச்சுரல் நேச்சர் பிராமணோं की सदा सर्व प्राप्ति की है. உண்மையான நேச்சுரல் நேச்சர் பிராமணர்களுடையது என்னென்னா சதா அனைத்து பிராப்திகளும் நிறைஞ்சவர்களாக இருக்கிறது தான். अर्थात ब्राह्मणों के आदि अनादि संस्कार विजय के है, अर्थात संपन्न बनने के है. அதாவது பிராமணர்களுடைய ஆதி அனாதி சம்ஸ்காரம் என்னென்னா வெற்றி அடையக்கூடிய சம்ஸ்காரம், அதாவது சம்பன்னமாக ஆகக்கூடிய சம்ஸ்காரம். பச்சாதாப் கே சம்ஸ்கார பிராமணோ கே நஹி ஹே. பச்சாதாபப்படக்கூடிய சம்ஸ்காரம் பிராமணர்களுடைய சம்ஸ்காரம் கிடையாது. சத்திரியப்பன் கே சம்ஸ்காரம், இது சத்திரியர்களுடைய சம்ஸ்காரம். சந்திரவம்சிக்கே சம்ஸ்கார ஹே. இந்த மாதிரி பச்சாதாபப்படுறது சந்திரவம்சத்தவர்களாக ஆகக்கூடியவர்களுடைய சம்ஸ்காரம். சூரியவம்சி சதா சர்வ பிராப்தி சம்பன்ன ஸ்வரூப. சூரிய வம்சத்தவர்களாக ஆகக்கூடியவங்க சதா அனைத்து பிராப்திகளிலும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய சம்ஸ்காரமுடையவராக இருப்பாங்க. चंद्रवंशी बार बार अपने आप में व बाप से इन शब्दों में पश्चाताप करते हैं. ऐसे सोचना नहीं चाहिए था, बोलना नहीं चाहिए था, करना नहीं चाहिए था, लेकिन हो गया, आपसे नहीं करेंगे. சந்திரவம்சியாக ஆகக்கூடியவங்க மீண்டும் மீண்டும் தன்னிடமும் மேலும் பாபாவிடமும் இதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி பச்சாதாபப்படுவாங்க. அதாவது நான் அந்த மாதிரி யோசிச்சிருக்கக்கூடாது, சொல்லியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, செஞ்சுருக்கக்கூடாது, ஆனால் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், அந்த மாதிரி சொல்லி பச்சாதாபப்படுவாங்க. கித்தனை பார சோச்தே வகர்த்தே ஹோ. எவ்வளோ முறை இந்த மாதிரி சிந்திக்கிறீங்க சொல்கிறீங்க. யாபி ராயல் ரூப் கா பச்சாதாப் ஹி ஹே. சமஜா, இது கூட ராயல் ரூபத்தில் பச்சாதாபப்படுறதுன்றாரு, புரிஞ்சுதான்றாரு. कौन से संस्कार है சூரியவம்சி கே வ சந்திரவம்சி கே. இது யாருடைய சம்ஸ்காரம், சூரிய வம்சத்தவர்களுடைய சம்ஸ்காரமா இல்லை சந்திரவம்சத்தவர்களுடைய சம்ஸ்காரமா பச்சாதாபப்படுறது. बहुत समय के संस्कार समय पर धोखा दे देते हैं. வெகு காலமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் சமயத்தில் ஏமாற்றம் அடைய வச்சிடுது. तो पहले स्वयं को स्वयं के धोखे से बचाओ, तो समय के धोखे से भी बच जाएंगे. பாபா சொல்கிறாரு, முதல்ல தன்னிடம் தானே ஏமாந்து போகிறதுலேருந்து தப்பிச்சுக்கோங்க, அப்போ தான் சமயத்தின் ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் தப்பித்திருப்பீர்கள். மாயா கே அநேக பிரகார கே தோக்கே சே பி பச் ஜாயேங்கே. மாயனுடைய பலவிதமான ஏமாற்றத்திலிருந்தும் தப்பித்திருப்பீங்க. दुख के अंश मात्र के महसूसता से सदा बच जाएंगे, लेकिन सर्व का आधार समय को व्यर्थ नहीं गवावो. துக்கத்தினுடைய அம்சத்தை உணர்றதுலேருந்து கூட நீங்கள் சதா தப்பிச்சிடுவீங்க. ஆனால் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது சமயத்தை வீணாக்கிறதுனால சமயத்தை வீணாக்காதீங்கன்றார். ஹர செகண்டுக்கா லாப் உட்டாவோ. ஒவ்வொரு வினாடியின் லாபத்தையும் எடுங்கன்றார். समय के वरदानों को स्वयं प्रति और सर्व के प्रति कार्य में लगाओ. சமயத்தின் வரதானத்தை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்துங்க. अच्छा நல்லது. सदा सर्व गजानों से संपन्न व्यर्थ को समर्थ बनाने वाली सदा प्राप्ति स्वरूप हर सेकेंड और संकल्प में पदमा पदम पदी बनने वाले ऐसे अकोट गजाने के अधिकारी आत्माओं को बाप दादा का याद प्यार और नमस्ते.
சதா அனைத்து கஜானாக்களாலும் நிரம்பிய வீணானதை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய சதா பிராப்தி ஸ்வரூபமாக ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் பதமாபதம் பதியாக ஆகக்கூடிய அந்த மாதிரி குறையாத கஜானாவின் அதிகாரியான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாட்டியோசே பாபா பாட்டிகளுடன் சந்திக்கிறாரு. सूर्यवंशी संस्कार है ना, सूर्यवंश संस्कार मेरे के लिए बार बार एक ही भूल करने से संस्कार पक्के हो जाते हैं. மீண்டும் மீண்டும் ஒரே தவறு செய்வதனால அதே தவறு செய்யறது சம்ஸ்காரமாக ஆயிடுது. तो सूर्यवंशी अर्थात सूर्य समान मास्टर सूर्य हो. सूर्यवंशம் அப்படின்னா சூரியனுக்கு சமமாக மாஸ்டர் சூரியனாக இருக்கணும். अपनी शक्तियों की किरणों द्वारा किसी भी प्रकार का किचड़ा अर्थात कमी व कमजोरी है तो सूर्य का काम है सेकेंड में किचड़े को भस्म करना. தன்னுடைய சக்திகளின் கிரணங்கள் மூலமாக எந்த விதமான குப்பை கூலங்களாக இருந்தாலும் சரி, அதாவது குறைகள் பலவீனங்கள் இருக்குது அப்படின்னா அதை சூரியனுக்கு சமமாக எரிச்சு பஸ்மம் பண்ணிடணுன்றாரு. சூரியனுடைய வேலை என்னது? ஒரு வினாடியில் குப்பை கூலங்களை எல்லாம் பஸ்மம் பண்ணிடும். ऐसे भस्म कर देना जो नाम रूप रंग सदा के लिए समाप्त हो जाए. அதனுடைய பேர் ரூபம் வண்ணம் எல்லாம் சதா காலத்துக்காக அழிஞ்சு போயிடணும், அந்த மாதிரி பஸ்ப பண்ணிடணுன்றாரு. जैसे शरीर को अग्नि द्वारा जलाते हैं तो सदा के लिए नाम रूप रंग समाप्त हो जाता है. இப்போ சரீரத்தை அக்னியில் எரிக்கிறாங்க இல்லையா, அப்போ அதனுடைய பேர் ரூபம் வண்ணம் எல்லாமே சதா காலத்துக்காக அழிஞ்சு போயிடுது, அந்த மாதிரி பஸ்பம் பண்ணிடணுன்றாரு. तो भस्म करना अर्थात भस्म बना देना. பஸ்பம் ஆக்கிறது அப்படின்னா சாம்பல் ஆக்கிடணுன்றாரு. ரகு கோ பஸ்ம பி கஹதே ஹே. இந்த சாம்பலை பஸ்பம்னு சொல்கிறாங்க இல்லையா. तो सूर्यवंशी का यह कर्तव्य है. ஆக இந்த மாதிரி தனக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் பலவீனங்கள் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிறது சூரிய வம்சத்தவர்களுடைய காரியம். ना सिर्फ अपनी लेकिन औरों की कमजोरियों को भी भस्म बना देना. इतनी शक्ति है ना. வெறும் தன்னிடம் மட்டும் இல்லை, மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் பஸ்பம் பண்ணிடணும். இவ்வளோ சக்தி இருக்கு இல்லையா. சூரிய கே சக்தி சே और कोई शक्तिवान है क्या. சூரிய சக்தியை விட வேற ஏதாவது சக்திவானா இருக்கா என்ன. चंद्रमा के ऊपर सूर्य है, सूर्य के ऊपर तो और कोई नहीं है ना. சந்திரனுக்கு மேலே சூரியன், சூரியனுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை இல்லையா. चंद्रमा में भस्म करने की शक्ति नहीं लेकिन सूर्य में भस्म करने की शक्ति है. சந்திரனிடம் பஸ்பம் பண்ணக்கூடிய சக்தி கிடையாது, ஆனால் சூரியனிடம் பஸ்பம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. तो ऐसे हो ना. ஆக அந்த மாதிரி தான் இல்லையா, சூரியன் மாதிரி தானே இருக்கீங்க. மாஸ்டர் சூரிய ஹோ கி சந்திரமா ஹோ. மாஸ்டர் சூரியனாக இருக்கீங்களா இல்லை சந்திரனாக இருக்கீங்களா. या समय पर चंद्रमा समय पर सूर्य बन जाते हो. இல்லை சமயத்தில் சந்திரனாகவும் சமயத்தில் சூரியனாகவும் ஆயிடுறீங்களா. मास्टर सर्वशक्तिवान अर्थात मास्टर ज्ञान सूर्य की हर शक्ति बहुत कमाल कर सकती है. மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா மாஸ்டர் ஞான சூரியனுடைய ஒவ்வொரு சக்திகளும் நிறைய அதிசயம் செய்து காட்ட முடியுன்றார். लेकिन समय पर யூஸ் करना आता है. ஆனால் சமயத்தில் யூஸ் பண்ண தெரியணுன்றாரு. யூஸ் பண்ண தெரியுதான்னு கேட்குறாரு. तो समय है सहन शक्ति का और यूज़ करो. निर्णय करने में समय ही गवा दो तो रिजल्ट क्या होगी. இப்போ சமயமோ பொறுமை சக்திக்கான சமயம் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் தீர்மானிக்கிறதுலேயே நீங்கள் சமயத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா அப்போ ரிசல்ட் என்னவாக இருக்கும். जिस समय जिस शक्ति की आवश्यकता है उस समय उसी शक्ति से काम लेना पड़े. எந்த சமயம் எந்த சக்தியின் அவசியம் இருக்கோ அந்த சமயம் அந்த சக்தியை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். समय पर वही शक्ति श्रेष्ठ गाई जाती है. எந்த சக்தி எந்த சமயம் வேணுமோ அந்த சக்தியை அந்த சமயம் பயன்படுத்தும் போது தான் அந்த சக்தி உயர்ந்ததாக மகிமை பாடப்படுது. तो समय प्रमाण यूज़ करने का तरीका हो तो हर शक्ति कमाल कर सकती है. இப்போ சமயத்தில் எந்த சக்தியை பயன்படுத்தணுமோ அந்த சக்தியை பயன்படுத்த தெரியணும்.
அப்போ ஒவ்வொரு சக்தியும் அதிசயம் செய்ய முடியும்ன்றார். 2-4 शक्तियाँ भी यूज़ करनी आवे तो बहुत कुछ कर सकते हैं. ஒரு சில சக்திகளை பயன்படுத்த தெரியுது அப்படின்னா கூட ரொம்ப நிறைய காரியம் செய்து காட்ட முடியும்ன்றார். 2-4 में ராசி நெகி ஹோனா, சில சக்திகளை நம்ம அடைஞ்சிட்டோம், யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு அதுலேயே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. பன்னா தோ சம்பன்ன ஹே, ஆனால் ஆக வேண்டியது அனைத்து சக்திகளிலும் நிறைந்தவராக ஆகணும். लेकिन अगर 2 भी है तो भी கமால் कर सकते हैं. ஆனால் 2 சக்தி இருந்தால் கூட நீங்கள் அதிசயம் செய்ய முடியும்ன்றார். हर शक्ति का महत्व है, ஒவ்வொரு சக்திக்கும் மகத்துவம் இருக்கு. भक्ति मार्ग में देखा होगा, हर शक्ति को प्रकृति की शक्ति को भी देवता के रूप में दिखाया है. பக்தி மார்க்கத்தில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு சக்திக்கும் இயற்கையினுடைய சக்திக்கு கூட தேவதை ரூபத்தில் காட்டியிருக்காங்க. சூரிய தேவதா, வாயு தேவதா, பிருத்வி தேவதா பக்தி மார்க்கத்தில் காட்டுறாங்க இல்லையா. சூரிய தேவன், வாயு தேவன், பூமா தேவி அப்படின்னு தேவதை ரூபத்தில் காட்டியிருக்காங்க. तो इन सब शक्तियों को देवताओं व देवियों के रूप में दिखाया है. இந்த அனைத்து சக்திகளையும் தேவதை அல்லது தேவியின் ரூபத்தில் காட்டியிருக்காங்க. அதாவது இன்கா இத்தனை மகத்துவ திகாயா ஹே, அதாவது இந்த சக்திகளுக்கு இவ்வளோ மகத்துவம் காட்டியிருக்காங்க. ஜப்கி ஆப்கி ஹர் சக்தி கா भी पूजन होता है. जैसे निर्भयता की शक्ति का स्वरूप काली देवी है. எப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திக்குமே பூஜை நடக்குது, பூஜை ரூபத்தில் பூஜை நடக்குதோ, எப்படி பயமற்ற தன்மைக்கான சக்தியின் ஸ்வரூபமாக காளி தேவி காட்டுறாங்க. सामना करने की शक्ति का स्वरूप दुर्गा है. எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஸ்வரூபமாக துர்கை இருக்காங்க. या भिन्न भिन्न नाम से आपके हर शक्ति का गायन और पूजन हो रहा है. இந்த விதவிதமான பேரில் உங்களுடைய ஒவ்வொரு சக்திக்கும் மகிமையும் பூஜையும் நடந்துட்டுருக்கு. संतुष्ट रहना और करने की शक्ति है तो संतोषी माँ के रूप में गायन हो रहा है. இப்போ திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, இந்த சக்தி இருந்தது அப்படின்னா சந்தோஷி தேவி, சந்தோஷி மா ரூபத்தில் மகிமை பாடிட்டுருக்காங்க. சந்துஷ்ட ரஹ்னா அர்த்தாத் சஹன் சக்தி, திருப்தியாக இருக்கிறது அப்படின்னா என்ன, சகித்து கொள்ளக்கூடிய சக்தி. इतनी महिमा है आपकी, இப்போ இவ்வளோ மகிமை இருக்கு உங்களுக்குன்றாரு. वायु समान हल्के बनने की अथवा डबल लाइट बनने की शक्ति आप में है, तो उसका पूजन वायु देवता रूप में कर रहे हैं, वह पवन पुत्र के रूप में पूजन कर रहे हैं. तो வாயுக்கு சமமாக லேசாக ஆகக்கூடிய, அதாவது டபுள் லைட்டாக ஆகக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதனுடைய பூஜை வாயு தேவன் ரூபத்தில் நடக்குது, அல்லது பவன் புத்ரு வாயு புத்திரன் ரூபத்தில் பூஜை நடக்குது. है आपके डबल लाइट रहने का पूजन, समझा. இது நீங்கள் டபுள் லைட்டாக இருக்கிறதுக்கான பூஜ்ய ரூபத்தில் பூஜை நடக்குது, புரிஞ்சுதான்றாரு. तो जिसके हर शक्ति का इतना पूजन है वह स्वयं क्या होगा. இந்த அனைத்து சக்திகளுக்கும் பூஜை நடக்குது. இந்த அனைத்து சக்திகளும் யாருடையதாக இருக்குமோ அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க. இத்தனை மகத்துவம் அப்படின்னா ஜானோ. இப்போ பாபா சொல்கிறார், இவ்வளோ மகத்துவம் உடையவங்க நீங்கள் அப்படின்றத தன்னுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்கன்றார். ஜான்தே ஹோ அப்னா மகத்துவ, தன்னுடைய மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கீங்களா. अनगिनत देवी देवताएं हैं, नाम भी याद नहीं कर सकेंगे, इतने परम पूज्य हो. எண்ண முடியாத அளவு தேவி தேவதைகள் இருக்காங்க, பேர் கூட நினைவில் வச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு தேவி தேவதை ரூபத்தில் பூஜை நடக்குது. இவ்வளோ உயர்ந்த பூஜைக்குரியவர்கள் நீங்கன்றார், இவ்வளோ மகிமை உடையவங்க. ஜான்தே ஹோ அப்னே கோ கி சாதாரண ஹி சமஸ்தே ஹோ, தன்னை தெரிஞ்சிருக்கீங்களா இல்லை தன்னை சாதாரணமாக நினைக்கிறீங்களா. अगर अपने पूजन को भी स्मृति में रखो तो हर कर्म पूज्य हो जाए. இப்போ தன்னுடைய பூஜைக்குரிய ரூபத்தை நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட தன்னுடைய ஒவ்வொரு காரியமும் பூஜைக்குரியதாக ஆயிடும்ன்றார்.
हर एक को स्वयं को देखना है कि मैं रेस में मैं किस नंबर पर जा रहा हूँ. இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை பார்க்கணும். ரேஸில் நம்ம எத்தனாவது நம்பராக போயிட்டுருக்கோம். रेस कर रहा हूँ या कोई बड़ी बात नहीं, लेकिन नंबर कौन सा है. நம்ம ரேஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எத்தனாவது நம்பரில் இருக்கோம் அப்படின்றத பார்க்கணுன்றார். चल तो रहे हैं लेकिन कहाँ चींटी की चाल चलना, कहाँ शेर की चाल चलना. இப்போ போயிட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்கே எறும்பு மாதிரி நடக்கிறது, எங்கே சிங்கம் மாதிரி நடக்கிறது. फ़र्क कितना है, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது எறும்புக்கும் சிங்கத்துக்கும். चल तो सभी रहे हैं लेकिन चाल कौन सी है. எல்லாருமே போயிட்டுருக்கோம், ஆனால் எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோம், எந்த மாதிரி போயிட்டுருக்கோம். शेर अर्थात राजा, सिंगो அப்படின்னா ராஜா. तो राजा किसके अधीन नहीं होता, पर ராஜான்னா யாருக்கும் அடிமையாக மாட்டார். ऐसे होना அந்த மாதிரி தான் இருக்கீங்க இல்லையா. कभी किसी भी प्रकृति व माया के अधीन तो नहीं होते. இப்போ எந்த ஒரு இயற்கைக்கோ மாயைக்கோ அடிமையாகிறது இல்லை தானே. अधीन ना होना अर्थात शेर व शेरनी की चाल चलना. அடிமை ஆகாமல் இருக்கிறது அப்படின்னா ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். चींटी की चाल से तो बकरी की चाल अच्छी है. எறும்பு மாதிரி நடக்கிறத விட ஆடு மாதிரி நடக்கிறது பெட்டர்ன்றார். மதுபன் நிவாசியோं के साथ, மதுபன் நிவாசிகளுடன் பாபா பேசுகிறாரு. சப்சே சமீப कौन है, அனைவரை விட அருகாமையில் யார் இருக்கிறது. कहावत है सिंधी में, जो चूल्हे पर वो दिल पर. சிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது, யார் கிச்சனில் இருக்காங்களோ சமையல் அறையில் இருக்காங்களோ அவங்க உள்ளத்தில் இருப்பாங்க அப்படின்னு. तो सबसे समीप रहने वाले மதுபன் நிவாசி ஹே. ஆக எல்லாரை விட அருகாமையில் இருக்கக்கூடியவங்க மதுபன் நிவாசிகள். तो समीप रहने का रिटर्न क्या है. ஆக நெருக்கத்தில் இருப்பதற்கான ரிட்டர்ன் என்ன, கைமாறு என்ன. भक्ति में भी पुकारते हैं तो यही कहते हैं, अपने सदा चरणों में बैठने दो, वह तो हुई भक्त. பக்தியில் கூட அழைத்தீர்கள் இல்லையா, என்ன சொல்லி அழைத்தீங்க. உங்களுடைய சரணங்களில் எங்களை அமர விடுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது பக்தர்களுடைய அழைப்பு. லேக்கின் ஞானி तो ஆத்மா तो சதா दिल पर रहते. ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாவோ சதா உள்ளத்தில் இருப்பாங்க. तो ऐसे समीपते समीप रहने वाले, जैसे सब स्थानों से समीप हो वैसे स्थिति में भी समीप हो. ஆக அந்த மாதிரி நெருக்கத்துலேயும் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. எப்படி நீங்கள் ஸ்தானத்துலேயும் நெருக்கத்தில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஸ்திதிலையும் நெருக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஸ்திதி में समीप रहने वाले का स्थान दिल पर है. ஸ்திதியில் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய இடம் எதுனா உள்ள சிம்மாசனம். स्थान में समीप रहने वाले, स्थिति में भी समीप रहने वाले है. ஸ்தானத்தில் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்திதிலையும் நெருக்கத்தில் இருக்கீங்களா. सभी ने सुना तो बहुत है, अब कर्तव्य क्या रहा. அனைவரும் நிறைய கேட்டிருக்கீங்க, ஆனால் இப்போ என்ன காரியம் செய்ய வேண்டும். சுனா हुआ जो है उसका रिटर्न देना. எதை கேட்டீர்களோ அதற்கு கைமாறு கொடுக்க வேண்டும். वो ரிட்டர்ன் दे रहे हो, அந்த என்ன கைமாறு கொடுக்கணுமோ அதை ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்குறீங்களா. சுனாயான்னா ஏக் ஹே ஹார்ட் ஒர்க்கர், दूसरे है चलते फिरते யோகி हो. பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, ஒன்று ஹார்ட் ஒர்க்கர், ரெண்டாவது நடந்தாலும் சுற்றினாலும் யோகியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கீங்களா. अगर सिर्फ हार्ड वर्कर हो तो हार्ड वर्क करने के टाइम स्थिति भी हार्ड रहती है या लाइट रहती है. ஒருவேளை ஹார்ட் ஒர்க்கராக மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கை செய்யக்கூடிய சமயத்தில் ஸ்திதியும் ஹார்டாக இருக்கா, கடினமாக இருக்கா, இல்லை லேஸாக இருக்கா. जैसे हार्ड वर्क करने के समय शरीर हलचल में होता है, वैसे स्थिति भी हलचल में होती है या फरिश्ते रूप में होती है. எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கடின வேலை செய்யக்கூடிய நேரத்தில் சரீரம் கொஞ்சம் தொந்தரவு அடையுது இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய ஸ்திதி கூட கொஞ்சம் மாற்றம் ஏற்படுதா, தொந்தரவு அடையுதா, இல்லை ஃபரிஸ்தா ரூபத்தில் இருக்கா.
काम बहुत अच्छा करते हो, कर्तव्य की महिमा सब करते हैं, लेकिन कर्तव्य के साथ स्थिति की भी सब महिमा करें. ரொம்ப நல்ல காரியம் செய்கிறீங்க, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு மகிமை பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் காரியத்தின் கூடவே ஸ்திதியின் மகிமையும் செய்யணுன்றார். जो कुछ करते हो तो किए हुए श्रेष्ठ कार्यों का फल यहाँ के साथ भविष्य के लिए भी जमा करते हो. என்னெல்லாம் செய்கிறீங்களோ செய்திருக்கக்கூடிய உயர்ந்த காரியத்தின் பலனை இங்கே அடைவதன் கூடவே எதிர்காலத்திற்கும் சேமிப்பு செய்கிறீங்களா? இப்போ யஹி கியா யஹி காயா, அல்லது இங்கே செஞ்சுட்டு அதனுடைய பலனை இங்கே அனுபவிச்சிடுறீங்களா? संगम युग पर कार्य का फल अतीन्द्रिय सुख है. इसके सिवाय ये अल्पकाल का नाम मान शान व प्रकृति दासी का फल स्वीकार किया तो भविष्य खत्म हो जाता है. இப்போ சங்கம யுகத்தில் செய்யக்கூடிய காரியத்தின் பலனாக அத்தீந்திரிய சுகம் கிடைக்குது. இந்த அத்தீந்திரிய சுகத்தை தவிர வேறு ஏதாவது, அதாவது அல்ப காலத்துக்கு பேர் புகழ் மரியாதை இயற்கை தாசியாக இருக்கணும் அப்படின்ற இந்த பலனை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா எதிர்கால பலன் கணக்கு முடிஞ்சு போயிடும்ன்றார். जो जैसा और जितना बाप ने कहा है उसका प्रत्यक्ष फल यहाँ भी ले तो भविष्य खत्म हो जाता है. எந்த காரியத்திற்கு எவ்வளோ பலனை பாபா சொல்கிறாரோ அந்த பலன் அனைத்தையும் பிரத்யக்ஷ பலனை இங்கேயே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் இருக்காது, எதிர்காலத்தின் பலன் முடிஞ்சு போயிடும். तो चेक करो यहाँ ही किया यहाँ ही काया या जमा भी होता है. இப்போ செக் பண்ணுங்கன்றாரு. இங்கேயே செய்தோம், இங்கேயே அதனுடைய பலனை அடைந்து இங்கேயே அனுபவித்து முடிச்சிட்டோமா, இல்லை எதிர்காலத்திற்கும் சேமிப்பாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. जो जैसा और जितना बाप ने कहा है उसका प्रत्यक्ष फल यहाँ भी ले और भविष्य जमा भी हो. எந்த காரியத்திற்கு எந்த அளவு பலன் பிரத்யக்ஷ பலன் கிடைக்கும்னு பாபா சொல்லியிருக்காரோ அந்த பலனை இங்கேயும் அனுபவம் செய்யணும், மேலும் எதிர்காலத்திற்கும் சேமிக்க வேண்டும். जिस फल के लिए बाप ने कहा है वह स्वीकार करने के सिवाय और कोई फल स्वीकार कर लेते तो नुकसान हो जाता है. எந்த பலனை பாபா இங்கே அடையிறதுக்காக சொல்லியிருக்காரோ அந்த பலனை இங்கே அடையணும். அதை தவிர வேறு ஏதாவது பலனை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஸ்வீகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்துன்றார். तो समीप रहने वाले अर्थात समान बनने वाले, ஆக நெருக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடியவர்கள். சமீபத்தா கா லாப சமான பன்கர்கே திக்கானா, சமீபத்தில் இருப்பதற்கான லாபத்தை எடுக்கணும், அதாவது பாபாவுக்கு சமமாக ஆகி காட்ட வேண்டும். லட்சியக்கோ லட்சன் மேலாவோ, லட்சியத்தை லட்சணத்தில் கொண்டு வாருங்கள். ஹர லக்ஷன் லட்சியக்கோ ஸ்பஷ்ட கரே, உங்களுடைய ஒவ்வொரு லட்சணமும் உங்கள் லட்சியம் என்ன அப்படின்றத தெளிவாக காட்டணும். லட்சியம் तो बहुत ऊंचा है ना, உங்களுடைய லட்சியம் மிக உயர்ந்தது இல்லையா? तो लक्षण भी इतने ऊंचे हो, ஆக உங்களுடைய லட்சணம் கூட இவ்வளோ உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ऐसे सैंपल बन दिखाओ जो बाप दादा चैलेंज कर सके कि जैसे यह चल रहे हैं ऐसे चलो. இப்போ அந்த மாதிரி சாம்பிள் ஆகி காட்டுங்கன்றாரு. இப்போ பாப் தாதா அவங்கள பார்த்து சேலஞ்ச் பண்ணுவார். இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரியே நடந்துக்கோங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்வார். இப்போ எப்படி பிரம்மா பாபாவை சொல்கிறாரு இல்லையா, பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி உங்களை எக்ஸாம்பிளாக காட்டுவார். அந்த மாதிரியான எக்ஸாம்பிளாக ஆகுங்க அப்படின்றாரு. मधुबन के वायुमंडल का प्रभाव ऑटोमेटिकली चारों ओर फैलता ही है. जैसे मधुबन के वातावरण को कोई स्वर्ग का मॉडल कह करके वर्णन करते हैं. இப்போ மதுபனுடைய வாயுமண்டலத்தின் பிரபாவம் தானாகவே நாலாபுரமும் பரவதில்லையா? எப்படி மதுபனுடைய வாயுமண்டலத்தை சிலர் சொர்க்கத்தின் மாடல்னு சொல்லி வர்ணனை செய்கிறாங்க இல்லையா, वैसे ही ब्राह्मण परिवार में चारों ओर मधुबन का वायुमंडल बाप समान चलते फिरते योगीपन का फैलता है.
இப்போ அந்த மாதிரி பிராமண குடும்பத்தில் நாலாபுறமும் மதுபனுடைய வாயு மண்டலம் பாபாவுக்கு சமமாக நடந்தாலும் சுற்றினாலும் யோகி தன்மைக்கான அந்த பிரபாவம் பரவணுன்றார். मधुबन निवासियों का सिर्फ कर्तव्य नहीं कि अपने आप में ठीक चल रहे हैं, आपका कर्तव्य है चारों ओर मधुबन के वातावरण और वाइब्रेशन द्वारा सर्व को सहयोग देना. இப்போ மதுபன் நிவாசிகளுடைய காரியம் இது மட்டும் கிடையாது, நான் சரியாக இருக்கிறேன், நான் கரெக்டாக நடந்துக்கிறேன்றது கிடையாது. உங்களுடைய காரியம் என்னென்னா நாலாபுறமும் மதுபனுடைய வாயுமண்டலம் வைப்ரேஷன் மூலமாக அனைவருக்கும் சகயோகம் கொடுக்க வேண்டும். ஜெய்சே சான்ஸ் டபுள் ட்ரிபிள் ஹே தோ கர்த்தவிய பி டபுள். இப்போ எப்படி சான்ஸ் டபுள் ட்ரிபிள் சான்ஸ் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய காரியம் கூட டபுள் காரியமாக இருக்கணும். मधुबन निवासियों का हर संकल्प और कर्म वरदान योग्य होना चाहिए. மதுபன் நிவாசிகளுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் கர்மமும் வரதானத்துக்கு தகுதியுடையதாக இருக்க வேண்டும், வரதானமாக இருக்கணும். क्योंकि मधुबन है वरदान भूमि, ஏன்னா मधुबन वरदान भूमि. आखिर वह दिन भी आएगा जो सबके मुँह से यह शब्द निकलेगा कि मधुबन निवासी हर संकल्प व कर्म में वरदानी है संगठित रूप में. அந்த நாளும் கடைசியில் வரும்ன்றார். அனைவருடைய வாயிலிருந்தும் இதுதான் வெளிப்படுன்றார். மதுபன் நிவாசிகளுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் கர்மமும் குழு ரூபத்தில் வரதானங்களை வழங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அபி பாப் இஸ் டேட்டுக்கு தேக் ரஹே ஹே. இப்பொழுது பாபா இந்த டேட்டை பார்த்துட்ருக்கேன்றார். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி.